ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி வெட்டிங் கெஸ்ட். ஒரு அசசினாக இருக்க நம்ம ஹீரோ காசு கொடுத்து எதோ ஒன்று பண்ணுவான். இப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை கடத்துற வேலை வருது. இவனு சரி அந்த பொண்ணை கடத்த போகிறான். ஸோ பாகிஸ்தானுக்கு போய் அந்த பொண்ணை நம்ம ஹீரோவில் கடத்த முடிஞ்சா, அந்த பொண்ணு கடத்தினதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன, கடைசியில் இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னதாச்சு, இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் தி வெட்டிங் கெஸ்ட். இது ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் மூவி கூட சொல்லலாம். ஒரு அசாசினா இவனுக்கு இருக்கிற எத்திக்ஸ் என்ன, அந்த பொண்ணுக்கு இவனுக்கு எப்படி ஒரு காதல் உருவாது, இதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த படம் அமைச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க தி வெட்டிங் கெஸ்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனை ஜெய வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா இதில் இருக்கான். சடனாக அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்ககிட்ட பார்த்தா 4-5 பாஸ்போர்ட் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாக பாகிஸ்தானுக்கு போகிறான். அங்கே பார்த்தா லஹூர்னு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு கன்ஸில் விற்கிற வழியாக இருக்கும். அந்த இடத்துக்கு 2 கன்று வாங்குறான். அதுக்கப்புறம் கார் எடுத்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல பார்த்து செக்கிங் நடந்துட்டுருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஒரு பயமாக இருக்கும். எங்கே நம்மகிட்ட இருக்கிற கண்ணை பாத்திரம் எடுக்கிறப்ப நல்ல வேலை அவங்க பேசுறது பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்கிற பாஸ்போர்ட்டை பார்த்து அனுப்பிவிட்ருவாங்க. இவங்க கூட நிறைய பாஸ்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு பாஸ்போர்ட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும். சில இடத்துல மாலிக்குன்னு இருக்கும், சில இடத்துல சலீம் இருக்கும். சிவன் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கான். தென் ஒரு மார்க்கெட் ஏரியா போய் டக் டேப்பு அப்புறம் சூக்கேஸில் இருக்கும்ல, அதான் இங்கே வச்சுக்கிறான். அதுக்கு இன்னொரு கடைக்கு போய் இவன் ஆல்ரெடி கொண்டு வந்தால் காரு அதை அங்கே நிப்பாட்டிடுவான். வேற ஒரு கடைக்கு போய் சார் எனக்கு புதுசாக ஒரு கார் வேணும், ஒரு 10 நாளைக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கார் வாடகை எடுத்துடுவான். அதை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாகிஸ்தானுக்கு ஊருக்கு போவான். அங்கே பார்த்தா ஒரு வீட்டில் பெருசாக கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் தெரியுது இன்றைக்கி ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. அந்த பொண்ணு கிட்ட தான் நம்ம வீடு வந்திருப்பான். சரி, இவன் பாட்டு அந்த கல்யாண ஏரியாக்குள்ள போகிறப்ப அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. தம்பி நீ யார், ஊருக்கு இது புதுசாக கேட்டால் நம்ம இங்கிலீஷில் பேசுவானா, பட் இங்கிலீஷில் பேச அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்கேயும் ஒரு குட்டி போயிருப்பான். நம்ம ஹீரோ பேச அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அப்போ அவங்களுக்கு புரியுது. சார் நான் இந்த மாதிரி கல்யாணம் பொண்ணு சமீரா இருக்காங்களே அவனோட ஃப்ரெண்டு, சும்மா அவங்க மேரேஜ் வந்து சொல்கிறப்ப அப்படியாப்பா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அங்கேயே குறைச்சிடுவாங்க. இவனு சேர்ந்து கல்யாணம் பண்ண தேவை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஒரு காரில் ஒரு பொண்ணு தருங்குவா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேர் சமீரா. இவ்வளோ கடத்துறதுக்காக நம்ம ஹீரோக்கு வந்திருப்பான். சரி, நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்கான். கரெக்டாக நைட் ஆனதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறம் போயிடுவான். இவன் வரப்போ ஒரு சூக்கேஸ் அண்ணந்திருப்பாள். அந்த சூக்கேஸ் ஃபுல்லாக லேடிஸ் ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம மீன் கடத்த போகிறான், அவளுக்கு தேவை ட்ரெஸ்ஸில் வேணும்ல. ஆனால் ஆடு முன்னாடி எங்கே வச்சுருக்கான். தின்னு டக்டப் எடுத்து அவன் கையில் மட்டும் சின்னதாக பிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாத மாதிரி சமீரோட வீட்டுக்கு போகிறான். வெளியே பார்த்தா ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருக்காரு. சும்மா ஒரு பேச்சு கொடுக்குற மாதிரி, ஆமாம் சார் கல்யாணம் பொண்ணு இங்கேயா இருக்காங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். சரி என்கிட்ட சிகரெட் இருக்குது, லைட்டர் இல்லை, லைட்டர் தாங்கன்னு சொல்லிட்டு லைட்டை பேச்சு கொடுத்துட்ருக்கான். சரி அந்த வீட்டுக்குள்ள எப்படிலாம் போகலாம் எல்லாமே நம்ம தெரிய வந்துடும். சரி, யாருக்கு தெரியாத மாதிரி பின்வாசலில் உள்ளே போவான். தென் ஒரு ரூமுக்கு போய் எப்படியும் நம்ம மீனை பார்த்துருவான். நான் மீனோட வாயை பற்றி ஹேய் கத்தாத, நீ கத்துனா பக்கத்தில் கொண்டுருவேன், மரியாதை வாயை முட்டுவா, இந்த டேப் எடுத்து மாட்டிக்குன்னு சொல்லிட்டு இவ டக் டைப் பண்ணிருப்பாள். அதை எடுத்து அந்த பொண்ணு வாய முடிடுவான். நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டுருக்கனால அந்த பொண்ணுக்கு யாரும் தெரில. சரி இவங்க கூட போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வாட்ச்மேன் அதை பார்த்துருவாரு. டேய் மரியாதை மேடம் விட்டுரு இல்லைன்னு கொண்டுருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு பயமாயிரும். உடனே அந்த ஆளை பார்த்து இங்கே பாரு, நீ இப்போதைக்கு என்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது போயிட்டாரு, இல்லை நீ உயிர் பழப்புன்னு சொல்கிறப்ப அந்த கேட்க மாட்டான். நம்ம ஹீரோ ஷூட் பண்ணலாம் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ என்ன செய்ய தெரில, வேறு வழியில்லாமல் அந்த ஷூட் பண்ணிடுவான். இந்த சவுண்டு மற்ற கேட்டுரும். டே யார் ஷூட் பண்ண சவுண்டு கேட்குது, எல்லோரும் வாங்குவாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பயமாயிரும். சீக்கிரம் என் கூட வாடின்னு சொல்லிட்டு வெளியே ஆடி கார்னு பட்டு இருப்பான். அந்த கார் பின்னாடி நம்ம ஹீரனை போட்டு வேகமாகன்னு கிளம்பி போயிடுவான். தென் எப்படியோ ஊர் ஓட்டுற ஓடுனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வாழி டேப் இருக்குல்ல அதை கழட்டி விட்டுருவான். நான் யார் தெரியுதா, நான் எதுக்கு ஒன்று கடத்தையும் தெரியுதான் கேட்குறப்ப நீ யாருன்னு தெரில, பட் ஜிபிஎஸ் தான் கடை சொல்லியிருப்பான். கரெக்டானு கேட்டால் நம்ம ஆமான்னு சொல்லுவான். இங்கே பாரு, எனக்கு ஜஸ்ட் அவன் காசு கொடுத்தான், அந்த காசுக்கு கடை கொண்டு வந்திருக்கேன், பட் எனக்கு சில நியாய தர்மங்கள் இருக்குது. உனக்கு உண்மையாக வந்து ஜிபிஎஸ் பிடிக்குமா, நீ அவங்க கூட வாழ ஆசைப்படுறியா, அப்படி சொன்னா மட்டும் தான் உன்னை இங்கேருந்து கூட்டி போவேன். இல்லை எனக்கு ஒன்று பிடிக்காது, வீட்டில் பார்க்குற அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா உன்னை இங்கே விட்டு போயிடுவேன். இன்றைக்கி மதியம் தானே உன் கல்யாணம், நீ போட்டு வீட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம், சொல்லு நீ வீட்டுக்கு போறியா இல்லை எங்களோட தீபேஷை பார்க்க வரேன்னு கேட்பான். நான் மீன் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை எனக்கு தீபேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். தென் அவங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து இது ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட்டு, இதுக்கடுத்து உன் பேர்லேருந்து எல்லாம் வேறு வேறையாக இருக்கும், இதுக்கடுத்து யாரும் கேட்டாலும் இந்த பேரை சொல்லி ஆகணும். நம்ம இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வாகப்பூர் போகிறோம், அங்கேருந்து கிராஸ் பண்ணி இந்தியாக்குள்ளே போயிடுவோம். அங்கேருந்து தீபேஷை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். திரு சூக்கேஸை கொடுத்து இந்த லேடிஸ் போர் ட்ரெஸ் இருக்குது போய் மாற்றிட்டு சொல்கிறப்ப இவ்வளோ சரி மாற்றி வந்துடுவா. தென் நீ வாடகை எடுத்து காரை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு ஒரு டாக்ஸி பிடிப்பான். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாகப்பூர் போவாங்க. அங்கே ஒன்றா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு குறிப்பிட்ட டைம் தான் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கோ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு போக முடியும். ஸோ அதுக்காக இவங்க 2 வெயிட் பண்ணி இருக்கிறப்ப கரெக்டாக கேட்டு ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோனும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் நாங்கள் வளர்ந்து ஃபுல்லாக யூகே, பட் பாகிஸ்தானி தான் நாங்கள் ஜஸ்ட் டூருக்காக இந்தியா வந்திருக்கோம், அமிர்த்சரில் இருக்கிற கோல்டன் டெம்பிளை பார்க்கணும், அலோவ் பண்ணுவீங்களா கேட்டால் அவர் மொத்தம் பார்ப்பாரு.
தென் சீலை அனுப்பி சரி மேடம் உள்ளே போங்க வெல்கம் டு இந்தியான்னு சொல்கிறப்ப அப்போ தான் 2 பேத்துக்கு நிம்மதியாக இருக்கும். ஒருவேளை 2 பேரும் பஞ்சாப் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோனுக்காக ரூம் புக் பண்ணுவான். தென் ஹீரோனை பார்த்து ஹே நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த இடத்துக்கு போவான். சீப்பாக இருக்கிற ஒரு 5 கீபோர்ட் ஃபோன் வாங்கி வச்சுக்குவான். தென் அவங்ககிட்ட இருக்கிற ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் காட்டி 10 இன்டர்நேஷனல் சிம் வாங்கி வச்சுக்குவான். தென் ஹோட்டல் ரூமுக்கு வந்து அந்த தீபேஷ் இருக்கால அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். பட் பார்த்தோன்னு ஒழுங்காக ஃபோனை போக முடிக்குது. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிரும். உடனே அந்த பொண்ணை பார்த்து ஏய் உண்மையாக உனக்கு அந்த தீபேஷ் பிடிக்குமா? நீ உன்னை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்த? எப்படி இங்கே லவ் பண்ண கேட்குறப்ப எல்லாமே காலேஜ் தான். நானும் ஒன்றும் காலேஜில் படித்தோம் எங்களுக்கு பிடிச்சி போச்சு. பட் என்ன பண்ணேன் தீபேஷ் ஒரு இண்டியனாச்சு அதுப்பா அவன் முஸ்லீம் கிடையாது. இதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவனை சுத்தம் பிடிக்கவே இல்லை. அதனால் வேறு ஆட்கள் நினைக்க வந்தாங்க. பட் அங்கே நல்லாவே தெரியும் தீபேஷனை கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு. பட் ஒன்று அனுப்பி வச்சிட்டான். சரி தீபேஷ் இப்போ பார்க்கலான்னு கேட்டால் நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. சரி ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எகைன் ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். எப்படியோ ஒரு இடம் தீபேஷ் ஃபோன் எடுத்துருவான். ஹே மன்னிச்சிருப்பா என்னால் இப்போ உங்களை பார்க்க முடியாது. நான் வேறு வரலாமல் இங்கிலாந்தில் மாட்டிக்கிட்டேன். நீங்களும் நாளைக்கு காலையில் டெல்லி வந்துடுங்க. நம்ம அங்கே வச்சு மீட் பண்ணலான்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில. சரி உடனே இந்த பொண்ணை பார்த்து ஹே சீக்கிரம் கிளம்பு நம்ம இங்கேருந்து டெல்லி போகணுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கிளம்பிட்டு இருக்கா. பார்த்து ட்ரெயினை பிடிச்சி 2 டெல்லிக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் நான் மீன் கேட்டு பாப்பா ஆமாம் தீபேஷன் எங்கே பார்த்த உனக்கு எவ்வளோ தந்தேன்னு கேட்டால் நாங்கள் இங்கிலாந்து தான் பார்த்தோம். அட்வான்ஸாக 5000 தந்தான் வேலை முடிஞ்சால் 10,000 சொன்னால் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அதை பார்த்துட்ருப்பா. தென் ஒரு வேளை டெல்லி வந்துடுவாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா தீபேஷ் ஃபோன் எடுப்பான். உடனே நம்ம ஹீரோ திட்ட தான் செய்வான். டே என்னடா பண்ணிச்சிருக்க கடத்தில் நிலத்தில் ஒரு ஆள் கொண்டேன்னு கேட்பான். எனக்கு ஒரு வழி தெரில தேவலாம் கொண்டு போச்சு. நான் அவனு வேணும் கொள்ளுன்னு சொல்கிறப்ப டே நீ எவ்வளோ பேர் வேலை பண்ணிக்க தெரியுமா? சரி இந்த இடத்துக்கு வா நான் உனக்கு அங்கே வெயிட் பண்ணுறேன். இப்போதைக்கு சமையல் வேணான்னு சொல்கிறப்ப இவனு சரி நான் ரூமில் விட்டுருவான். இது நடத்துல போய் பார்த்த உடனே வேலையை காசு தான் கேட்பான். நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே காசு தான். அவனை அந்த காசை கொடுத்துட்டு சரி எனக்கு இதுக்கிட்ட சமையல் தேவை கிடையாது அவளை கொண்டு போய் பாகிஸ்தானில் விட்டுருன்னு சொல்கிறப்ப நம்ம கொண்டு போய் முடிக்குது. நீ தேவையில்லாமல் நாளை கொண்டுட்ட. இன்கேஸ் நீ யாரையும் கொல்லாமல் கூட்டு வந்தால் கூட நானும் அவ்வளோ மேஜரு ஈஸியாக கல்யாணம் பண்ணியிருப்போம் பிரச்சனை வந்துருக்காது. பட் நீ கொண்டனால இது கொலகை செய்யிருக்கும். இன்கேஸ் சமர் என் கூட இருந்தால் நான் தான் அவளை கொண்ட மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ அவளை கொண்டு போய் அங்கேயே விட்டுருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன தெரில. சரி எக்ஸ்ட்ரா 20,000 கொடு அப்போ அவளை கொண்டு விடுன்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு எனக்கு 10 இருக்குது மீதி நாளைக்கு வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம சமகடை போயிடும். சரி வீட்டுக்கு வந்து நம்ம இங்கிட்ட ஃபோன் கொடுப்பான். பார்த்து இவ்வளோ நேரம் இவனை வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை ஹீங்கிட்ட போட்டு அமைக்கிறப்ப அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதுக்கிட்ட சமையல தேவையில்லை அவளை கொண்டு போய் இறக்கி விட்டுரு. அவள் இதுக்கு அடுத்து பாகிஸ்தானில் இருக்கட்டும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். அங்கேயே வந்து ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து இன்னும் வருத்தமாக இருக்கும். உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான். டே மச்சான் அர்ஜென்ட்டாக டூப்ளிகேட் பாஸ்போர்ட் தேவைப்படுது எங்கே கிடைக்குன்னு கேட்டால் டே நீ அங்கேருந்து ராஜஸ்தான் போ எனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் மூலம் கிடைக்குன்னு சொல்கிறப்ப இவன் சரி நீங்க பார்க்க போகிறான். ஹே எனக்கு ஃபோட்டோ போஸ்ட் கொடு நான் பாஸ்போர்ட் கொடுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஃபோட்டோ போஸ்ட் தரா. தென் நம்ம மீறி சிகரெட் வாங்கி கொடுத்து ஆமாம் உனக்கு தீபேஷ்க்கு என்ன தான் பிரச்சனை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணிங்களா எதுக்கு தீபேஷ் ஒன்று விட்டு போகிறேன்னு கேட்டால் நானோட காலேஜ் என்ன பிடிச்சோம். சொல்லப்போனால் தீபேஷோட ஃபேமிலி ஒரு பணக்கார ஃபேமிலி. இந்த மாதிரி ஃபாரினில் நிறைய பேர் டைமண்ட் வாங்குவாங்களே அந்த டைமண்ட் சேஃப் ஆகிறதுக்கு வால்ட்டில் தேவைப்படும். அந்த வேலையை தான் தீபேஷோட அப்பா பார்த்துருக்காங்க. இதில் தீபேஷோட ஐடியா பண்ணா பேசாமல் அந்த டைமண்டை ஆட்டைப்பட அப்படி இருக்கும் அதுக்கு போல் ஃபேக்கோ டைமண்ட் உள்ள வச்சுருவோம். அந்த டைமண்ட் ஆட்டை போட்டு நீ இந்தியாவுக்கு வந்துடு நீயும் நானும் செட்டில் ஆயிடலாம் இதான் போட பிளானு. பட் கடைசி இந்த மாதிரி ஆசைன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும். தென் நம்ம ஹீரோ பார்த்து ஆமாம் தீபேஷ் எங்கே இருக்கான் அவனை பார்த்தே ஆகணும் அவனை பார்க்காம நான் இங்கேருந்து பாகிஸ்தானில் போக மாட்டேன் எனக்கு அவனை பார்க்கவேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் கஷ்டமாக இருக்கும். சார் நான் அடுத்த நாள் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஜெய்ப்பூர் போயிடுவான். ஏன்னா அடுத்த தேவையான பாஸ்போர்ட்லாம் ஆகணும்ல அதுக்கு அங்கே போயிருப்பான். ஒரு ரூமை புக் பண்ணி ஃபோன் எடுத்து பார்த்தா இவங்களை பற்றி நியூஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா. காணாமல் போகிறப்ப அவங்க வீட்டில் வாட்ச் பண்ண கொண்டாங்க. இனிமேல் நியூஸாக இருந்துட்டுருக்கா. இவனு சரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா தீபேஷோட ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்து இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். ஹே நீ தீபேஷ் லவ் பண்ண வச்சு யாருக்கும் தெரியுமா? எப்படி ஃபோட்டோ இங்கே வச்சு கேட்டால் யாருக்கும் தெரியாது. மேபி காலேஜில் என் கூட படித்த சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம கிட்ட தெரில. சரி நீ இங்கே வெயிட் பண்ணு நான் வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாள் அந்த ஏஜென்ட் பார்க்க போவான். சார் இந்த மாதிரி சாமன் ஒருத்தர் இருக்கல அவன் ஃப்ரெண்டு தான் நான் உங்ககிட்ட பாஸ்போர்ட்டில் வாங்கி வச்சுருவான்னு சொல்கிறப்ப ஓ நீ தானே அது இந்த பாஸ்போர்ட் டிசான்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தீபேஷ் பண்ணுவான். தீபேஷ் அந்த இடத்துக்கு வரப்ப காசு தருவார். பார்த்தா நம்ம ஹீரோ தர வேண்டிய காசில் பாய் தான் தருவானா. இதை பார்த்து ஹீரோக்கு வந்துடும். ஹே என்ன பாய் தான் இருக்குது அது போ அந்த பொண்ணுக்கு உன்னை பார்க்க ஆசையாக இருக்கான் உன்னை பார்த்தா தான் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறா. அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் எல்லாம் இங்கேருந்து கூட்டி போக முடியாது. அந்த பொண்ணு நீ பார்க்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்துன்னு கடுப்பு வருது. சரி நாளைக்கு காலைல வாங்க உனக்கு தர வேண்டிய காசு தந்துடுறேன் அந்த பொண்ணையும் கூட்டி வா அவளையும் பார்த்து அனுப்பி வைக்கிறேன் போதுமானு கேட்டால் இவனு சரி நிலைக்கு போயிடுவான்.
தன் வீட்டுக்கு போய் ஹீரோனை பார்த்து, ஹே நாளைக்கு தீபேஷ் சொன்ன பார்க்குற சொன்னா நீ திரும்பி இங்கேருந்து பாகிஸ்தான் போகணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டில் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு காரில் போய் அவனை பார்ப்பாங்க. போன வேலை அது மாதிரி காசு தான் கேட்பேன். இதை பார்த்து அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு இந்த காசு இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போவாங்க. அது பார்க்க ஒரு பாலைவன மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஹீரோயின் தீபேஷ் இவங்க 3 பேர் காரில் போகிறப்ப நான் மெயின் ஹீரோட்ட கேட்பேன், ஹே நாங்களோட ஒரு கப்பல் நாங்கள் தனியாக பேசி ஆகணும், நீ கார் ஓட்டு கீழே இருக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கீழே தான் இருப்பான். பட் அந்த தீபேஷ் விடாமல் கார் ஓட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிரும். கண்ணை காமிச்சு, டே அந்த பொண்ணு சொல்லி கேட்டுச்சா இல்லையா, உங்கள்கிட்ட தனியாக பேசணுமா, கார் நிப்பாட்டுன்னு சொன்னால் அவன் கார் நிப்பிடுவான். நம்ம ஹீரோ போட்டு தனியாக போகிறப்ப அந்த ஹீரோனா அந்த பையனை பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். அந்த பையனை போட்டு அடி நடிச்சு, டே நான் உன்ன நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்தேன், பட் பாதியில் நான் கழட்டிட்டு போறீல, நீ அவங்ககிட்ட பேசணும்லாம் கேட்டேன், ஏன்னாடி சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவனுக்கு கோவமாயிரும். இங்கே பாரு உன்னை என் கூட வச்சுருந்து எனக்கு ஆபத்து, நீ மரியாதை அவங்க கூட சேர்ந்து பாகிஸ்தான் போன்னு சொல்லிட்டு நான் மீன் கூட அடிக்க ட்ரை பண்ணுவானா. இதை பார்த்து ஹீரோ கோவமாயிரும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை அடிக்கூடாது, இதான் பாலிசாக இருக்கும். உடனே தீபேஷை பிடிச்சி, ஏண்டா பொண்ணுங்களை அடிக்கூடன்னு தெரியாதா, நீயும் அவளோட டைமண்ட் ஆடைய போட்டு செட்டில் தானே பிளான் பண்ணீங்க, டைமண்ட் எங்கன்னு கேட்டால் இது கேட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்கும். என்னது டைமண்டா, ஓ இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டாளா. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ கிடையாது, அவன் 1 நம்பர் ஃப்ராடு, உன்னை ஏமாற்றி உனக்கு கொண்டாலும் கொண்டுருவா. நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டான். கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணலாம் தான் இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம மீன் கூப்பிடுவாளா. இவனு சேர்ந்து திரும்பி பார்க்குறப்ப அந்த தீபி சமகடுப்பாயிரும். கல் எடுத்து நான் மீன் மண்டல் அடிக்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு கோவமாயிரும். அதே கல் எடுத்து அவன் மண்டலில் போட்டு அடின்னு அடிக்கிறப்ப அவ்வளோதான், அந்த தீபேஷோட சாப்பிட்டு அங்கே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் காரில் கூட நான் மீன் பார்த்துருப்பா, அவளுக்கு இதை பார்த்து அள்ளு விட்டுருக்கோம். ஹீரோக்கே ஃபோன் பண்ணி, ஹே என்ன தீபேஷை போட்டு தள்ளிட்டியா, அவள் யாரண்டானு கேட்டால் நான் மாதிரி ஆமான்னு சொல்லுவேன். இதை பார்த்துல பயமாயிரும். நான் எப்படி உன்னை நம்பி உன் கூட இருக்கேன், நீ எனக்கு கொண்டாலும் கொண்டுன்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் பணத்துக்காக யாரானு கொள்ளுவேன், நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப பயமாயிருக்கும். உடனே ஹீரோக்கிட்ட டீலிங் போடுறா, உனக்கு என்ன காசு தானே வேணும், அவங்கள்ட்ட டைமண்ட்லாம் இருக்குல்ல அது எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும், கிடைக்கிற டைமண்டை எனக்கு விற்று வந்துரு, வர காசில் ஆளுக்கு பாதி பேர் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நான் பாட்டு ஏன் ஊருக்கு போகிறேன் நீ பாட்டு எங்கே போ, இது டீலிங் உனக்கு ஓகேன்னு கேட்டால் நான் வீடு செஞ்சுடுவேண்ணா. உடனே அந்த பொண்ணு காரோட்டு கீழே இறங்கி வரும். அந்த தீபேஷோட கால் பிடிச்சிருக்கிறப்ப பார்த்தா ஷூ போட்டிருப்பாள். அந்த ஷூவுக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பார்த்தா அதுக்குள்ளே தான் மொதல் டைமண்டுமே இருக்குது. இதை பார்த்து நம்ம இருக்கு அப்போ தான் புரியுது, சரி ஃபஸ்ட்டு இந்த பாடி மறைச்சாகணும், அப்புறம் தான் மற்றவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ மட்டும் அங்கே இருக்க சொல்லுவான். திரும்ப கார் எடுத்துகிட்டு டவுனுக்கு போவான். அங்கே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அந்த பாடி இறச்சி விட்ருவான். சரி வா இங்கேருந்து போவான். இதுக்கடுத்து தீபேஷ் யாருன்னு தெரியாது. நான் போய் இங்கே ரூமில் தங்குவோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும், அங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்க. நைட் நம்ம ஹீரோ படுத்து இங்கே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டுருப்பா. சடனாக நினச்சேன் தெரில நம்ம ஹீரோ பக்கத்தில் படுப்பா. இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 2 பேர் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் உழுக்கலாம் போயிட்டுருப்பாங்க. அப்போவுமே நம்ம ஹீரோனை பார்ப்பான். 2 இடத்துக்கு நடுவில் சின்னதாக ரொமான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏஜென்ட் இருக்கல அதெல்லாம் பார்க்க போவான். சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட சில டைமண்ட்லாம் இருக்குது, அந்த டைமண்ட் விற்றாகணும், உங்களுக்கு தெரிஞ்ச டீலர் யாராக இருக்காங்களா, நான் கமிஷன் தரேன்னு சொல்கிறப்ப இவனும் சேரும் சேட்டுக்கு கூட்டி போகிறான். சேட்டாக டைமண்டை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு செம ஷாக்காக இருக்குது. தம்பி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் ஆச்சு, ஒரு டைமண்டோட மதிப்பு மட்டுமே $1,00,000 வரும், இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட கஸ்டமரே கிடையாதுப்பா, ப்ளீஸ் இங்கே விற்க முடியாது, நீ வேணால் ஃபாரினர் எங்கேயாவது இருப்பாங்களே அந்த இடத்துக்கு போ, மேபி அங்கே தான் யாராவது வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாதிரி கணிசனே தெரில. சரின்னு ஹீரோனை கூப்பிட்டு கோவாவுக்கு போகிறதா இருக்கேன், ஏன்னா கோவாவில் தான் ஃபாரினராக இருப்பாங்க, அதில் யாரோ ஒருத்தர் பார்க்கலாம், அங்கேயே தங்கியிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் வைக்கலாம், இதான் பிளானாக இருக்கும். இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அங்கேருந்து போகிறா இருக்காங்க. ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறப்ப 2 ஒன்றா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போவும் அவங்க 2 இடத்துக்கு நடுவில் ரொமான்ஸ் வந்துட்டே இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே நல்ல நம்பிக்கை வந்திருக்கும். மொத்த டைமண்டும் இப்போதைக்கு இங்கிட்டு தான் இருக்கும். அவளும் டைமண்ட் மறைச்சி வச்சிருக்கா, அவள் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரியாது. சேர்னு ஒரு வேளை கோவா போயிருங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் பார்த்து, மேடம் நாங்கள் ஒரு 3 மாதம் இங்கே தங்கியிருக்கிற மாதிரி இருக்கோம், ஏதாவது வீடு இருக்குமான்னு கேட்டால் அங்கே பார்த்தீங்களா அவங்க வீடு இருக்குல்ல, நீங்கள் தாராளமாக அங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். வீட்டை போய் பார்த்தா பெரிய வீடு தான், இவங்களுக்குன்னு தனியாக வீடியோ கிடச்சிருச்சு. இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 வாரம் நம்ம ஹீரோயின் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தினமும் எங்கேயாவது பீச்சுக்கு போகிறது, கடற்கரையில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறது மாதிரி போயிட்டே இருக்குமா. 2 பேத்துக்கு நடுவில் ஃபிசிக்கலி இண்டிபெண்டன்ஸில் நடக்கும். நம்ம ஹீரோயினோட ஜாலியாக இருப்பான். நம்ம ஹீரோட எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் கடத்தல் பொண்ணோட ரிஷிப் வச்சுக்கூடாது. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் மீறி ஹீரோட ஒன்றா இருப்பான். 2 பேத்துக்கு நடுவில் அவ்வளோ அழகாக லவ் ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ நைட்டு படுத்துங்குவான். அப்போ தான் நம்ம நைட் யாருக்கு தெரியாத மாதிரி நைஸ் சந்திப்பா. ஹீரோ கிட்ட பார்த்தா ஒரு கட்டு பணம் மாதிரி இருக்கும். இந்த தீபேஷோட கார் இருக்குல்ல அந்த கார் விற்றுருப்பாங்க. அந்த கார் விற்று காசுலேருந்து ஒரு $1000 மட்டும் எடுத்துக்குவா. அதை எடுத்து நம்ம ஹீரோட பேக்கில் வைப்பா. மீதி காசு இவாட்டையை போட்டு அவள் டைமண்ட் இருக்குல்ல
அந்த டைமண்டை ஆட்டி போட்டு அங்கேருந்து போகலாம் பாப்பா. ஸோ யாருக்கு தெரியாமல் நைஸ் அங்கேருந்து வெளியே வந்து அவகிட்ட ஸ்கூட்டி இருக்கும். அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவள் பாட்டு வந்து கிளம்பி போயிடுவா. பட் இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரில. அவன் மட்டும் படுத்துக்கிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் எழுந்து பார்க்குறப்ப பக்கத்தில் மீன் இருக்கிற மாதிரி தெரியாது. இதை பார்த்துன்னு பயமாயிரும். வெளியே போய் சமீரா சமீரான்னு கத்துறப்ப அவங்க இருக்கிற மாதிரி தெரில. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ நம்ம ஏமாத்திட்டு போயிட்டா. இதோட இப்போ வரைக்கும் அவன் மனசு புரியவே இல்லை. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு அசசினா இல்லாமல் நார்மல் மனுஷன் வச்சுருப்பான். இதனால் நம்ம ஹீரோனை ஏமாற்றி போயிட்டாங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரில. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோனை தேடி பார்த்துட்டு தென் அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து பார்ப்பான். பார்த்தா பேக்கெல்லாம் வச்சு வந்து எந்த ஒரு காசுமே இருக்காது. பார்த்தா ஒரு 1000 மட்டும் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஹீரோ நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஹீரோன்றது ஃபோன் வரும். அவளும் ஃபோன் பண்ணி, ஜாய் என்னை மன்னிச்சிரு, எனக்கும் அவங்க கூட வாழ்ந்த ஆசையாக இருக்குது. பட் நான் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஓ இருத்த ஆபத்து. தீபேஷ் சொன்னது கரெக்டு தான். நான் அவங்க கூட இருந்தேன்னா கண்டிப்பாக போலீஸ் திட்டு இருப்பேங்க. நீ தான் இந்த ஆளை கொலைப்படங்கிற விஷயம் தெரிஞ்சு உன் ஹஸ்பண்ட் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இங்கேருந்து போகிறேன். எனக்கு சில கனவுகள் இருக்குது. எனக்கு திரும்ப பாகிஸ்தான் போகணும்னு மனசே வரல. நான் இந்தியாவில் ஒவ்வொரு மூலைக்கே போய் ஒரு இடம் ட்ராவல் பண்ண போகிறேன். உன்னை பார்த்தது தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட். பட் எனக்கு வழி தெரில. இது பண்ணிட்டு போச்சு. திரும்ப நான் மனுஷன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்பி ரொம்ப கஷ்டமாயிரும். அவன் மனசு வந்து அழுகி வந்துட்டுருக்கோம். பட் அழுகிய வெளியே கிடைக்காம ரொம்ப தேங்க்ஸ். போகிறப்போ ஒரு 1000 வச்சுட்டு போனியே, அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன். நீ எங்கே இருந்தாலும் சரி சேஃபாக இருந்துக்கோ. இன்கேஸ் நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு தேடி வருவேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டாக அவளுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆட ஆரம்பிச்சிருவான். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோ பார்த்துருப்போம். தான் வேலை உண்டுன்னா அது மட்டும் தான் பார்ப்பான். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவனுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. அதை நினச்சா ரொம்ப எமோஷனல் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோன் கடைசியாக கேரளாவுக்கு போவா. இதோட த வெட்டிங் கெஸ்ட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.